தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் மூலம் நேரடியாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது தனியார் நிறுவனத்திலிருந்து நெல் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். தமிழ்நாடு நுகர்வோர் வாலிப கழகம் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு 48 மணி நேரத்துக்குள்ளாக தங்கள் வங்கிக் கணக்கு பணம் செலுத்தப்படவில்லை என பிரதான குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இன்றைய தினம் நியூஸ் 7 தமிழ் இதற்கான கள ஆய்வையும் விவசாயிகளுக்கான விடையும் தேடி பயணித்தது. இந்த நிலையில் அதிகாரிகளை நாம் தொடர்பு கொண்டு முயலும்போது அதிகாரிகள் பல்வேறு தகவலை தெரிவித்தனர். இதில் விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய தொகையானது 48 மணி நேரக்குள் வழங்கப்படுவதாகவும் ஒரு சில இடங்களில் அந்த தொகையானது உரிய நேரத்திற்கு வழங்கப்படவில்லை எனவும் தகவல் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக இந்த விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய இந்த தொகையில் அவருடைய வங்கி கணக்கில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த விவசாயிகளுக்கு அந்த பணமானது செல்லுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும், அதே போல் விடுமுறை நாட்கள், அதே போல் விவசாயிகளுடைய ஆவணங்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கான அந்த பணமானது செலுத்த தாமதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இருந்தபோதிலும் விவசாயிகள் பலர் ஏன் இந்த பணம் வரவில்லை என பலமுறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் நெல் கொள்முதல் செய்து 3 மாதங்கள் ஆகியும் இதுவரையும் தங்களது வங்கி கணக்கு பணம் வரவில்லை என விவசாயிகளுடைய சங்கங்கள் அமைப்புகள் சார்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தாலும் அதிகாரிகள் தரப்பில் அதற்கான நடவடிக்கைகளும் துரிதமாக எடுக்கப்பட்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் இந்த வங்கி கணக்கில் யார் அவருடைய வங்கி கணக்கில் பணமானது செலுத்தப்படவில்லை என்ற கணக்குகளை வைத்து அவர்களுடைய வங்கி கணக்கில் விரைந்து அந்த பணங்கள் செலுத்தப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ்.